ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஆங்கிலம், இரண்டாவது தமிழ். அட்லஸ் அப்படின்னா நிலப்பட தொகுப்பு. அப்ளிகேஷன் என்பதற்கு விண்ணப்பம் என்று பொருள். இன்டர்வியூ என்றால் நேர்காணல். என்கவுண்டர் என்றால் மோதல். என்கவுண்டர் என்றால் மோதல், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஸ்கிரீம் என்றால் பனிக்கூழ். கார் என்றால் மகிழுந்து. கெஸ்ட் ஹவுஸ் என்றால் விருந்தகம். சினிமா தியேட்டர் என்றால் திரையரங்கம். செக்ரட்டரி என்றால் செயலர். டிசைன் என்றால் வடிவமைப்பு. டெலிகேட் என்றால் பேராளர். டெலிகேட் என்றால் பேராளர். நாஸ்டா என்றால் சிற்றுண்டி. பஸ் என்றால் பேருந்து. பார்சல் என்றால் பொதி, ஞாபகம் வச்சுங்க. பார்சல் என்றால் பொதி. பீரோ என்றால் இழுப்பறை. புரோட்டோகால் என்றால் மரபு தகவு. புரோட்டோகால் என்றால் மரபு தகவு. பேனா என்றால் தூவல். பேட்டி என்றால் நேர்காணல். ஃபைல் என்றால் கோப்பு. மேனேஜர் என்றால் மேலாளர். ரயில் என்றால் தொடர்வண்டி. ரெக்கார்ட் என்றால் கோப்பு. விசா என்றால் நுழைவு இசைவு. பிளே கிரவுண்ட் என்றால் விளையாட்டு மைதானம். ஸ்பெஷல் பஸ் என்றால் தனி பேருந்து. அப்பாயின்மெண்ட் என்றால் பணியமர்த்தல். ஆட்டோகிராஃப் என்றால் வால் தொப்பம். ஆட்டோகிராஃப் என்றால் வால் தொப்பம். எலாஸ்டிக் என்றால் நெகிழி. ஏரோப்ளேன் என்றால் வானூர்தி. கவுன்சில் என்றால் மன்றம். காஸ்ட்லி என்றால் விலை உயர்ந்த. சாம்பியன் என்றால் வாகை சூடி. செக் என்றால் காசோலை. டெய்லி என்றால் அன்றாடம். டைம் என்றால் நேரம். நாலேஜ் என்றால் அறிவு. பாஸ்போர்ட் என்றால் கடவுச்சீட்டு. பிரீஃப் கேஸ் என்றால் குறும்பெட்டி. ப்ரொபோஷல் என்றால் கருத்துரு. புனல் என்றால் வடிகுழலி. பேப்பர் என்றால் தாள். பேக்கரி என்றால் வெதுப்பகம். மெயின் ரோடு என்றால் முதன்மை சாலை. ரப்பர் என்றால் தேய்ப்பம். ரிப்போர்ட் என்றால் அறிக்கை. லஞ்சம் என்றால் திரட்சி தொகை, கையூட்டு. விசிட்டிங் கார்டு என்றால் காண்புச்சீட்டு. ஜாமீன் என்றால் நிலப்புலம். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் என்றால் பல்பொருள் அங்காடி. அடுத்ததாக புல்லட்டின் என்றால் சிறப்பு செய்தி இதழ். டெட்லைன் என்றால் குறித்த காலம். எடிட்டோரியல் என்றால் தலையங்கம். ஃபேக் நியூஸ் என்றால் பொய்ச் செய்தி. ஃப்ளாஷ் நியூஸ் என்றால் சிறப்பு செய்தி. ஃபோலியோ நம்பர் என்றால் இதழ் எண். இன்ஸ்டிங்க்ட் என்றால் உள்ளுணர்வு. ஸ்நாக்ஸ் என்றால் சிற்றுணா. பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் என்றால் ஒளிச்சேர்க்கை. பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் என்றால் ஒளிச்சேர்க்கை. டைரக்டர் என்றால் இயக்குனர். ஷூட்டிங் என்றால் படப்பிடிப்பு. கார்ட்டூன் என்றால் கருத்துப்படம். நெகட்டிவ் என்றால் எதிர்ச்சுருள். நெகட்டிவ் ஃபோட்டோ என்றால் எதிர்ச்சுருள். கேமரா என்றால் படப்பிடிப்பு கருவி. ட்ராலி என்றால் நகர்த்தும் வண்டி. இன்டர்நேஷ்னல் லா என்றால் அனைத்து நாட்டு சட்டம். கான்ஸ்டியூஷனல் லா என்றால் அரசியலமைப்பு சட்டம். ஹைகோர்ட் என்றால் உயர்நீதிமன்றம். மைக்ரோவேவ் ஓவன் என்றால் நுண்கதிர் வெதுப்பி. யூஸ் அண்ட் த்ரோ என்றால் துய்த்தெறி. ஓவன் என்றால் வெதுப்பி. கிரீன் ப்ரூஃப் என்றால் திருத்தப்படாத அச்சுப்பொடி. லேஅவுட் என்றால் செய்தித்தாள் வடிவமைப்பு. ஏஸ்திட்டிக் என்றால் இயற்கை வனப்பு, அழகியல் அப்படின்னு சொல்லுவாங்க. பயாலஜி என்றால் உயிர்நூல். கிளாசிக் லாங்குவேஜ் என்றால் உயர்தனி செம்மொழி. கிரீன் ரூம்ஸ் என்றால் பாசறை. ஆர்டர் ஆஃப் நேச்சர் என்றால் இயற்கை ஒழுங்கு. ரிட்ஸ் என்றால் சட்ட ஆவணங்கள். சப்ஸ்டான்டிவ் லாஸ் என்றால் உரிமை சட்டங்கள். ப்ரொசீஜரல் லாஸ் என்றால் செயற்பாட்டு முறை சட்டங்கள். இந்தியன் பீனல் கோட் என்றால் இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. கிரிமினல் கோட் ப்ரொசீஜர் என்றால் குற்றவியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு. சிவில் ப்ரொசீஜர் கோட் என்றால் உரிமையியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் என்றால் இந்திய சான்று சட்டம். டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் என்றால் சொத்து மாற்று சட்டம். இந்தியன் சக்சஷன் ஆக்ட் என்றால் இந்திய வாரிசுரிமை சட்டம். கோர்ட் ஃபீ ஸ்டாம்ப் என்றால் நீதிமன்ற கட்டண வில்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் என்றால் இணக்கம். பாயிண்ட் டு பாயிண்ட் என்றால் முனைக்கு முனை. எமர்ஜென்சி என்றால் நெருக்கடி. டைம் மேனேஜ்மெண்ட் என்றால் பொழுதாளுமை. இதோட இந்த ஆங்கிலத்திற்கு இணையான தமிழ் சொல் முடியுது. இன்னும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் அதை கவர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் இதை பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள் அப்படின்னு இருக்கும். அதை வச்சு நீங்கள்
இந்த 6th to 10th ஓல்டு புக் மற்றும் நியூ புக் ஆகிய 2மே போட்டிருப்பேன். அதை வச்சு பார்த்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.